மலையாள திரையுலகில் நடிகைகள் எழுப்பியுள்ள பாலியல் புகார்கள் பெரும் புயலை கிளப்பியுள்ள நிலையில் கேரள திரைப்பட நடிகர்கள் சங்க தலைவர் பதவியிலிருந்து மோகன்லால் பதவி விலகியிருக்கிறார். இதேபோல நடிகர்கள் சங்க நிர்வாக குழுவினர் அனைவரும் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, சித்திக், இயக்குனர் ரஞ்சித் என கேரள திரையுலகின் முக்கிய நட்சத்திரங்கள் பலர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த விவகாரத்தில் கேரள திரைப்பட நடிகர்கள் சங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அம்மா அமைப்பில் முக்கிய உறுப்பினராக இருக்கும் ஜெகதீஷ் மற்றும் பிருத்திவிராஜ் உட்பட பலரும் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த நிலையில் தற்போது எழுந்துள்ள புகார்களுக்கு பொறுப்பேற்று நிர்வாக குழுவினர் அனைவரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்வதாக நடிகர் மோகன்லால் சங்கத்தின் சார்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தலைவர் பொறுப்பில் உள்ள நடிகர் மோகன்லால் அமைப்பின் துணைத் தலைவர், துணைச் செயலாளர், நிர்வாக உறுப்பினர்கள் உட்பட 15 பேர் ராஜினாமா செய்துள்ளனர். பாலியல் புகாருக்கு ஆளான நடிகர் சித்திக் தனது பதவியை ஏற்கனவே ராஜினாமா செய்துள்ளார். ஏன்னா நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இன்னும் ஒரு மலையாள படம் செட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்து டிரெக்டர் கூட நான் இதை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்கேன். அப்போ சித்திக் வாஸ் மை கோஸ்டார். அப்போது சித்திக் நடுமுடி வேணுச்சேட்டன் 2 பேரும் கோஸ்டார்ஸ். அப்போ நான் வந்து யாராவது பேச்சால் கூட என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் வந்து பிகாஸ் நான் அதுக்குள்ளே அந்த மெச்சூரிட்டி ஏஜ் வைஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் எனக்கு என்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் இருந்ததுனால எனக்கு அந்த தைரியம் இருந்தது. அப்போது சித்திக் வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணார். சித்திக் சொன்னார், நான் பாதி படம் நடிச்சிட்டேன், நான் செட்டுக்கு வர மாட்டேன், அவர் அப்பாலஜைஸ் பண்ணாமல் நான் செட்டுக்கு வர மாட்டேன், டைரக்டர் அப்பாலஜைஸ் பண்ணி ஆகணும் சொன்னேன். ஒரு வாயால் பேசினது தான் அது கூட நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். சித்திக் சப்போர்ட்டட் மீ அண்ட் நெல்மடி வேணுச்சேட்டன் சப்போர்ட்டட் மீ. தே செட் ஆமாம், மற்றவங்களோட அம்மாக்கள், சகோதரிகள், பெண்கள் எல்லாம் வந்து இவங்களெல்லாம் இது பண்ணறதுக்கு வருவாங்க நினைக்கிறாங்களா இவங்க? லக்ஷ்மி, நீ தைரியமா இரு, நாங்கெல்லாம் உங்க பின்னால நிற்கிறோம்னு சித்திக் சொன்ன ஆளு. அன்னைக்கு அவ்வளோ மரியாதை எனக்கு சித்திக் மேல. ஆனா இன்னைக்கு ஒரு பெண்ணு வந்து இதை சொல்லும் போது வேற ஒரு முகம். அப்ப நான் வந்து அந்த பெண்ணை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். எங்கிட்ட நல்லா தானே பழகினாரு. பிகாஸ் அந்த பெண்ணு சொல்றானா எவ்வளோ அந்த பெண்ணு சொல்றத நம்ம சீரியஸா எடுத்துட்டு தான் ஆகணும். அமைப்பின் நிர்வாகிகள் அனைவரும் ராஜினாமா செய்த நிலையில் 2 மாதங்களில் புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவர் என்றும், கேரள மாநில திரைப்பட நடிகர்கள் சங்கமான அம்மாவின் நிர்வாகிகளாக 505 உறுப்பினர்களை தேர்வு செய்து 1.5 மாதம் ஆகிறது. இந்த அமைப்பின் தலைவராக மோகன்லாலை உறுப்பினர்கள் தேர்வு செய்த நிலையில் பிரபல நடிகர் சித்திக் செயலாளராக இருந்தார். மேலும் பொருளாளர், துணைத் தலைவர், துணைச் செயலாளர் என நிர்வாக குழுவினர் 16 பேரை இந்த அமைப்பின் 505 உறுப்பினர்கள் தேர்வு செய்திருந்தனர். இப்போது இவர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். கொச்சியில் உள்ள அம்மா அமைப்பின் தலைமை அலுவலகம் பூட்டு போட்டு மூடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மனு.